ஆனால் ராஜ்யத்தை குறித்து எத்தனை பேர் கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. அது தேவன் எனக்கு உணர்த்தினார். ஏன்னா எல்லாருக்குமே சரி, நானாக சரி, அந்த ராஜ்யத்தை குறித்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, சிந்திச்சு கொண்டு இருக்க முடியாது. அப்போது நம்ம பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த ராஜ்யத்தில், அழிவில்லாத ராஜ்யத்தில் நம்ம போகும்பொழுது நமக்கு சில கிஃப்ட்டுகள் கிடைக்குது. எத்தனை பேருக்கு எல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அக்கா மட்டும் கை தூக்குறாங்க. என்ன கிஃப்ட்? ஒரு கிஃப்ட் சொல்லலாம். நமக்கு இப்போ நிறைய கிஃப்ட் கிடைக்குது. அதில் சில காரியம் தான், ரொம்ப பெருசாலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்லி நான் சுருக்கமாக நான் சொல்லிட்டு கடந்து போவோம். ஏன்னா இந்த அழிவில்லாத ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது நமக்கு முதலாவது என்ன இல்லைன்னா நியாய தீர்ப்பு இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம இதில் செலக்ட் ஆகிட்டோம், இந்த ராஜ்யத்திற்குள்ளே நம்ம ஜெயிச்சு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இல்லை? முதலாவது நியாய தீர்ப்பு இல்லை. அடுத்தது நமக்கு என்ன இருக்குது? அதில் என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு உண்டு. நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அடுத்தது நம்ம புதிய சிருஷ்டியாக மாறும். நம்ம புதிய ஜீவனை நமக்கு என்ன பண்ணுறாரு தரார். இப்படி பலவிதமான ஒரு கிஃப்ட். அடுத்து நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, இங்கே நம்ம வீட்டுன்னு ஒன்று தான், அதுக்கு ஒன்று என்ன இருக்கும்? கூட்டுன்னு வீட்டில் இருக்குது. அது ஒன்று அது இருந்தால் தான் எங்கே போக முடியும்? அப்போ தேவன் உங்களுக்கு என்ன தராரு? திறவுகோல். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். அந்த திறவுகோல் தான் என்ன பண்ண முடியும்? உள்ளே போக முடியும். அப்போ இப்படிப்பட்டதான கிஃப்ட், அந்த திறவுகோல் உங்கள் கையில் வந்தால் தான் இந்த பூமியில் வாழ்வதற்கும் சரி, இங்கேருந்து நீ போவதற்கும் சரி, அந்த பரலோக முதலாவது நீ யாரை தேடணுமா? தேவனுடைய